ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிச்சன் டிப்ஸு, ஹோம் டிப்ஸு, ஒரு சூப்பரான ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகிறோன்னா டக்குன்னு நம்மளோட நிறைய முடி தெரியாமல் இருக்கிறதுக்கு, நம்ம முடியை கருகருன்னு மாற்றுறதுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை டிப்ஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். எனக்கு கொஞ்சம் சளி காய்ச்சல் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் என் வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். எங்கள் ஊரில் நல்ல மழை, கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு. வெயில் ரொம்ப ஓவராக வெயில் அடிச்சது. அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ பாருங்கள், நல்ல மழை பெஞ்சு சப்போட்டா தோட்டத்திலேருந்து அந்த மண் ஹீட்டு குறைஞ்சி எப்படி அந்த ஹீட் வெளியே வருது பாருங்கள். நல்ல புகையாக ஆவியாக வெளியே வருது பாருங்கள். அது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் இந்த கிளிப்பை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப ஓவர் ஹீட்டு, நல்ல வெயில் எங்கள் தோட்டத்துலலாம். இந்த அக்னி நட்சத்திரத்துக்கு இந்த மழை எங்களுக்கு ரொம்ப ஒரு உபயோகமாக இருந்தது. நல்ல சில்லுன்னு ஒரு கிளைமேட் வந்தது. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம புளியெலாம் கடைகளிலேருந்து வாங்கிட்டு வந்தோம்னா அதுலேருந்து விதைகளெல்லாம் நீக்கிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 6 மாதம் ஆனாலும் வாங்கிட்டு வந்தால் புளி கெடாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ரெகுலராக சமையலுக்கு பயன்படுத்துறதுக்கு அப்பப்போ நம்ம நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, 4 கிலோ 5 கிலோ அந்த மாதிரி இருக்க பார்த்த பக்கெட்லேருந்து நம்ம புளி டெய்லி நம்ம கை வச்சு எடுக்கும்போது ஈரப்பதம் பட்டு புளி சீக்கிரம் வண்டு பூச்சி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஒரு 10 நாளைக்கு பயன்படுத்துறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பாலாக இந்த மாதிரி உருட்டி ஒரு பாக்ஸில், உங்கள்கிட்ட எந்த பாக்ஸ் இருக்கோ அந்த பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இல்லை வெளியே கூட நீங்கள் வச்சுக்கோங்க, 1 மாதம் ஆனாலும் கெடாது. நான் ஃப்ரிட்ஜில் தான் நான் வச்சுக்கிட்டேன். ரெகுலராக எனக்கு தேவையான புளி இப்படி தான் எடுத்து நான் ரசம் வச்சுக்குவேன். இப்போ புளி நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே புளியை நல்ல வெதுவெதுப்பான தண்ணியில் போட்டு ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா அதில் மண், கல் எல்லாமே தூசு எல்லாமே இருக்கும். அதனால தான் க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான டிப்ஸு. அடிக்கிற வெயிலில் பயங்கரமான வெயில் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடு நான் தொடச்ச பின்னாடி தான் எங்கள் ஊரில் நல்ல மழை வந்தது. கிளைமேட்டு இப்போது நல்லா ஹாட்டு தாங்க முடியல, வெயில் தாங்க முடியல. அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஒரு 4-5 ஐஸ் க்யூப் போட்டுக்கிட்டேன். ஒரு 5 லிட்டர் தண்ணியில் ஒரு பக்கெட் எடுத்து 5 லிட்டர் தண்ணி ஊற்றி அதில் ஒரு 5-6 ஐஸ் க்யூப் போட்டுட்டேன். அதில் 1 ஸ்பூன் அளவு கம்ஃபர்ட் போட்டு இந்த மாதிரி நல்லா நம்ம ஒரு ஒர்க் பண்ணுற இடத்துலையோ இல்லை தூங்குகிற இடத்துலையோ மதியமான டைமோ நைட்டோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி தொடச்சி விட்டுட்டு நீங்கள் ஃபேன் கடியில் வேலை பார்த்தாலும் சரி இல்லை தூங்கினாலும் சரி படுத்து பாருங்கள். அவ்வளோ சூப்பராக நல்லா சில்லுன்னு ஒரு காற்று வரும். நெக்ஸ்ட்டு லேண்ட்லைன் எல்லார் வீட்லேயும் இருக்கும். இப்போ செல்ஃபோன் பயன்படுத்துறதுனால லேண்ட்லைன் பெரும்பாலும் யார் வீட்டில் இருக்குது இல்லைன்னு தெரியல. லேண்ட்லைன் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஒரு காட்டன் கிளாத்தில் வினிகர் மட்டும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி கொடுத்துட்டேன். டெய்லியும் ஏகப்பட்ட டஸ்ட்டு வரும். அதனால் இந்த மாதிரி தொடச்சி கொடுக்கும்போது புதுசு மாதிரி அப்படியே இருக்கும். அதுக்கும் பக்கத்துலேயே நம்மளோட ஃபோன் நம்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணுற டைரி நம்ம பக்கத்துலேயே வச்சுட்டோம்னா நம்ம டக்குன்னு ஒரு ஃபோன் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். நம்ம தேட வேண்டிய அவசியமும் இருக்காது. இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். துடைக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய லேண்ட்லைன் ரொம்ப ஒரு அழுக்காக ரொம்ப ஒரு டஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்கள். நான் அந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் வினிகர் தான் ஸ்ப்ரே பண்ணி நான் லைட்டாக தொடச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக புதுசு போல் ஆகிடுச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, அவ்வளோ அழுக்காக இருந்தது. இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட்டு என்னோடய CPU என்னோடய சிஸ்டமும் இந்த மாதிரி டஸ்ட்டு குப்பை படிஞ்சு இருந்தது. அதையும் நான் இந்த காட்டன் கிளாத் வச்சு இந்த கீபேட் ஆகட்டும் சிஸ்டம் ரெண்டுமே நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா என்னோடய மொபைல் நான் அதுலேயும் மேலே ஸ்க்ரீன்லாம் ரொம்ப அழுக்காக இருந்தது. அது எப்படி நான் க்ளீன் பண்ணேன் அப்படின்னா வினிகர் தொட்டு க்ளீன் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். அதில் நம்ம முகத்துக்கு போடுற பவுடர் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ட்ரையான காட்டன் கிளாத் வச்சு நீங்கள் தொடச்சி கொடுத்தீங்கன்னா மொபைலும் நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் இருக்கும். ஸ்க்ரீனு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக புதுசு போல் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
இது போல் நிறைய வீடியோஸ் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். டைம் இருக்கும்போது போய் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய டேபிள் வந்து ஒயிட் கலரு, மேலே வந்து ரொம்ப ஒரு டஸ்ட்டாக இருந்தது. நான் இதில் மிக்ஸி பயன்படுத்தி நான் சட்னி, கிரேவிக்கு எல்லாமே மசாலாஸ்லாம் அரைப்பேன். அதனால் ரொம்ப ஒரு அழுக்காக இருந்தது. இது எப்படி க்ளீன் பண்ணினேன் அப்படின்னு சொன்னால், ஒரு நிமிஷத்தில் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரப்பரில் வந்து நான் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் விம் ஜெல் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் டிஷ்வாஷ் லிக்விட் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தண்ணியில் டேபிள் ஃபுல்லாக தண்ணியை அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு இந்த ஸ்க்ரப்பரையும் தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் கஷ்டப்படவே தேவையில்ல. லைட்டாக நீங்கள் தேய்ச்சி கொடுத்தீங்கனாலே போதும். தேய்க்கும் போதே இதிலேருந்து வெளியே அழுக்கு வந்து நிறையா அப்படியே எல்லாம் க்ளீன் ஆகிடும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. க்ளீன் நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் கொடுத்து தேய்ச்சி கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு ட்ரையான காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி கொடுத்தீங்கனாலே நல்லா சூப்பராக புதுசு போல் நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். ரொம்ப எனக்கு இந்த டேபிள் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து இந்த டேபிளில் நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். நான் பண்ணின தவிர நீங்கள் கண்டிப்பாக பண்ணாதீங்க. ரொம்ப மனசு கஷ்டப்படுவீங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி சின்ன சின்ன க்ளீனிங் டிப்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம்னா நம்ம வீடு, கிச்சன் எல்லாமே நம்ம ரொம்ப நீட்டாக வச்சுக்கலாம். எப்போதுமே நம்ம கிச்சன் வீடெலாம் நீட்டாக இருந்தால் நமக்கு ரொம்ப பிடிக்கும். டென்ஷன் இல்லாமலும் நம்ம வேலையை பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து செஞ்ச தப்பை நீங்கள் செய்யாதீங்கன்னு சொன்னது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சமையல் பண்ணிவிட்டு பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து அப்படியே நான் சூடாக இருக்கும்போதே டேபிள் மேலே வச்சுட்டேன். அந்த மேல் பாகம் வந்து அந்த பெயிண்ட்டு அந்த இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. மேல் தோல் வந்து அந்த மேல் இருக்கும்ல அந்த டைல்ஸ் மாதிரி மேலே இருக்கும், அந்த இது வந்து நல்லா எடுத்துகிட்டு வந்துடுச்சு. நல்லா சூப்பராக இருக்கும் அந்த டேபிள், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன தவறெல்லாம் நம்ம நடக்காமல் பார்த்துட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன டிப்பு அப்படின்னா, நம்ம முட்டையெல்லாம் நம்ம எப்படி தான் வேக வச்சு நம்ம எடுத்தாலுமே அந்த முட்டையில் அந்த தோல் வந்து முட்டையினோட தோலில் சதைப்பகுதி ஒட்டிக்கிட்டே வரும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணி சாஸ்பேனில் ஊற்றிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கொதி வரும்போது அதில் கொஞ்சமாக கல்லுப்பு, ஒரு ட்ராப் ஆயில், ஒரு மூடி அளவு வினிகர் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை இதில் போட்டு நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். அதிகம் 10 நிமிஷம் 15 நிமிஷம்லாம் விடணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. இப்போது முட்டை வெந்ததும் நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா கொதி வந்த தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் இருந்தால் போதும். நல்லா பாருங்கள், முட்டை வெந்து வந்துடுச்சு. இப்போ ஒரு டம்ளரோ இல்லை இந்த மாதிரி அகலமான பவுலோ போட்டு நீங்கள் கை வச்சு குலுக்கி எடுத்திங்கன்னா சூப்பராக நம்ம உரித்து எடுத்துடலாம். பாருங்கள், முட்டையோட ஓட்டில் கொஞ்சம் கூட அது சதப்பகுதி இல்லவே இல்லை. இதில் வந்து பெப்பர் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், உப்பு கொஞ்சமாக போட்டு கலந்து நீங்கள் முட்டையில் போட்டு சாப்பிடுங்க. வாத்து முட்டை சாப்பிடும்போது நம்மளுக்கு சளி இருந்தாலும் கிளியர் பண்ணி கொடுக்கும். இது வாத்து முட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் அவிச்சு எடுத்துக்கிட்டேன். எப்போவுமே ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத விட அவிச்சு சாப்பிட்றது தான் நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. சளி பிடிச்சாலுமே அந்த முட்டையினோட கவிச்சு உடம்புக்கு ரொம்ப நல்லது, சீக்கிரமாக குணமாகும். நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு ஹேர் டை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ரெகுலராக நம்ம வீட்டில் வெங்காயம் யூஸ் பண்ணுவோம். சமையலுக்கு யூஸ் பண்ணுற அந்த மேல் தோல், அந்த மெலிசாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த மேல் தோல் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வெயிலில் காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது கூட கரிஞ்சீரகம் 2 ஸ்பூன், வெந்தயம் 2 ஸ்பூன் சரிசமமாக எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு இரும்பு பாத்திரம் தான் வச்சுக்கணும். கண்டிப்பாக இரும்பு பாத்திரத்தில் இந்த வெங்காயத்தூளை போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி பிளாக்காக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கரிஞ்சீரகம் வெந்தயமும் போட்டு நல்லா கருகருன்னு வர அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கரிஞ்சீரகம் வெந்தயம் அதெல்லாம் வந்து வெங்காயம் பீல் எல்லாமே வந்து கருகருன்னு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூளும் ஆட் பண்ணி கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மஞ்சள் தூள் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் தூள் போடக்கூடாது. விரலி மஞ்சள் வாங்கி அதை 1-2 தட்டி அரைச்சி தான் நீங்கள் சேர்த்துக்கணும். அதுதான் ரொம்ப பெனிஃபிட்டு. இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆறின பின்னாடி தான் அரைக்கணும். பாருங்கள், நல்லா நைஸ் பவுடராக வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம என்ன பயன்படுத்த போகிறோம்னா, விளக்கெண்ணெய் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். விளக்கெண்ணெய் பாக்ஸில் எண்ணெய் வழிஞ்சு ஆயில் பாக்ஸ்லாம் பிசுன்னு இருக்கா, அப்போ உங்கள் வீட்டில் இருக்க வேஸ்ட்டு சாக்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க.
இப்போது பாருங்கள், நான் விளக்கெண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் நல்லா கலந்து கொடுத்துட்டேன். உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, மீதியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் அதிகமாக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் தண்ணியில் நல்லா கையில் அப்ளை பண்ணிட்டு தண்ணியில் கழுகி கூட காமிக்கிறேன். கொஞ்சம் கூட போகவே இல்லை. நம்ம ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஷாம்பு போடுறேன், நான் சீகக்காய் போடுறேன், எனக்கு போகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக போயிடும். ஷாம்பு வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக போயிடும். இப்போ இந்த பவுடரை நீங்கள் இன்னும் கொஞ்சம் நைஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபில்டர் வச்சு சலித்து எடுத்துக்கோங்க. நான் சலித்து எடுத்துகிட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ என் ஹேர்லேயே லைவாக அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு அங்கங்கே அதிகமாக நரை இல்லை, எனக்கு அங்கங்கே ஒன்று இருக்குது. நான் அதுக்கு தான் அப்ளை பண்ணுறேன். இப்போ நான் கலந்து வச்ச இந்த பேஸ்ட்டை நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். என்னோடய ஹேரில் நல்லா கலந்து இருக்கும்போது எனக்கு க்ரே ஹேர் நிறையா இருக்கும், இளநரை ஒன்று இருக்கும் அங்கங்கே. இப்போ நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அப்ளை பண்ணும்போதே பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். நல்ல ஒரு பிளாக்கிஷாக நல்ல ஒரு ஷைனிங் லுக்கு கிடைக்கிது. ஏன்னா நம்ம அதில் கருஞ்சீரகம், வெந்தயம் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் தலைமுடிக்கு ரொம்ப நல்லது. நல்லா ஹேர் வந்து நல்லா முடிய லாங்காக வளரும், நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும், நல்ல நீளமாக முடி வளரும். எல்லா இளநரை இருந்தாலும் மறைச்சிடும். நம்ம திடீர்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே டச்சப் பண்ணிவிட்டு நீங்கள் தலைவாரிட்டு கூட நீங்கள் போகலாம். கொஞ்சம் கூட கையிலே ஒட்டாது. நான் சீப்பில் தலைவாரிட்டு நான் கையில் தொட்டு கூட காமிக்கிறேன் பாருங்கள். ஹேரில் தான் ஒட்டியிருக்கோம், நம்ம கையில் கண்டிப்பாக ஒட்டாது. நம்ம அப்ளை பண்ணும்போது கையில் ஒட்டும். அப்போ வந்து நீங்கள் க்ளவுஸ் போட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இப்போ நடிகைங்களாம் கூட இந்த மாதிரி தான், சினிமா ஆர்டிஸ்ட்லாம் இந்த மாதிரி தான் வந்து அப்பப்போ டச்சப் பண்ணிக்குவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாதது. இப்போ பசங்க பிள்ளைங்கள்லாம் ஹாஸ்டலில் இருப்பாங்க, பிஜியில் இருக்கவங்க, அவங்களுக்கு கூட இப்போலாம் இளநரை இருக்கும். இளநரை இருக்கிறவங்க ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுறதுனால இளநரை இருக்கும். அதனால் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. வீட்டில் ஹெல்த்தியாக பொடியை அரைச்சி கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.